வணக்கம் மாணவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சென்ற வகுப்பில் நாம் மக்களாட்சி அப்படிங்கிற பாடத்தை பற்றி நன்றாக படித்தோம். அது சார்ந்த தகவல்கள்லாம் நிறைய திரட்டினோம். அதை சார்ந்த பாடம்தான் இந்த பாடமும். 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 3ஆம் பருவத்தில் அலகு 2 தலைப்பு உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும். உள்ளாட்சி அமைப்பு இந்த பாடத்தினுடைய கற்றல் நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, உள்ளாட்சி அமைப்பு என்றால் என்ன என்பதை பற்றி தெளிவாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். உள்ளாட்சி அமைப்பு மற்றும் பணிகளை அறிதல். உள்ளாட்சி அமைப்பு 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று ஊரக உள்ளாட்சி, இன்னொன்று நகர்ப்புற உள்ளாட்சி. இந்த ஊரக உள்ளாட்சியினுடைய பணிகளும் அதனுடைய வருவாயும், நகர்ப்புற உள்ளாட்சி என்னென்னலாம் இருக்குது அதனுடைய பணிகளும் அதனுடைய வருவாயும் பற்றி நம்ம அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஊரக உள்ளாட்சியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, இந்த மூன்றும் கிராமப்புற ஊராட்சியில் வருகின்றது. நகர்ப்புற ஊராட்சியில் என்னெல்லாம் வருகிறதுன்னு பார்த்தோம்னா, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இதனுடைய பணிகளை பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த உள்ளாட்சி அமைப்பில் முக்கியமான 2 அமைப்பு இருக்குது. ஒன்று கிராம சபை கூட்டம், இரண்டாவது பஞ்சாயத்து ராஜ். இந்த 2ஐயும் நம்ம சிறப்பாக நம்ம கவனிக்க இருக்கின்றோம். அடுத்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களோட பங்கு என்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். பாடத்திற்கு உள்ளாக போவதற்கு முன்னால் நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். நந்தினி என்ற மாணவி 6ஆம் வகுப்பு படிக்கின்றாள். அவள் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் வீட்டில் செய்தித்தாள் படிக்கின்ற பழக்கம் உண்டு. செய்தித்தாள் படிக்கின்ற பொழுது அவளோடு கூட அவளுடைய பெற்றோர், தாய், தந்தை மற்றும் உறவினர்கள், நண்பர்கள்லாம் கூடியிருப்பாங்க. அவள் முக்கியமான தலைப்பு செய்திகளை மட்டும் வாசிப்பாள். அந்த தலைப்பு செய்திகளில் வரக்கூடியது ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அவங்களுடைய அப்பா, அம்மா அல்லது உறவினர்கள் அவருடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பார்கள். அதே மாதிரி அன்றைய சனிக்கிழமை என்பதால் அன்று மாணவர்களுடைய கூட அவருடைய நண்பர்கள் கூட்டமும் நிறையவே இருந்தாங்க. அன்று அவள் வாசித்த ஒரு செய்தி என்னவென்றால், ஆவடி மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் அன்றைய ஒரு செய்தி. அப்போ அந்த சின்ன குழந்தைகள், 6ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு மாநகராட்சி எப்படி உருவாகிறது அப்படிங்கிறது தெரியாது. அதனால் அவங்களோட பெற்றோர்கிட்ட கேட்குறாங்க. இதை பற்றி நாம் விரிவாக இந்த பாடத்திற்குள்ளாக போகும் பொழுது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். தமிழகத்தில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்கின்றன. இந்த மாவட்டத்தில் தான் ஊரக உள்ளாட்சியும் வருது, நகர்ப்புற உள்ளாட்சியும் வருகின்றது. இந்த மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்கின்றன. அவருடைய பெயர்களை இந்த திரையில் நாம் காண இருக்கின்றோம். ஒவ்வொன்றாக நீங்கள் படித்தீர்கள் என்றால் தெரியும். சென்னை உட்பட கன்னியாகுமரி வரை, சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை மொத்தம் 38 மாவட்டங்கள் நம் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. பிரிவு வாரியாக மாவட்டங்களுடைய பட்டியலை பார்க்கும் பொழுது இந்த 38 மாவட்டத்தையும் 4 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று வட மாவட்டம், 2வது தென் மாவட்டம், 3வது மேற்கு மாவட்டம், 4வது மத்திய மாவட்டம். இப்போ வட மாவட்டம்னு பார்த்திங்கன்னா, தமிழகத்துடைய வட பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே வட மாவட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தென் மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கன்னியாகுமரி பக்கம் இருக்கின்ற மாவட்டங்கள் எல்லாம் தென் மாவட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மேற்கு மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்கின்ற மாவட்டங்கள் எல்லாமே மேற்கு மாவட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து நம்முடைய தமிழ்நாட்டு வரைபடத்தில் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது காவிரி ஆறு பாய்கின்ற மாவட்டங்கள், அது காவிரி படுகை மாவட்டங்கள் அல்லது மத்திய மாவட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உள்ளாட்சி அமைப்பு என்றால் என்ன? உள்ளாட்சி அமைப்பு என்பது கிராமப்புறத்தை சார்ந்தது. அப்போ கிராமப்புறத்திற்கும் நகர்ப்புறத்திற்கும் தேவைகள் வித்தியாசமாக இருக்கும். கிராமப்புறங்களில் ஒரு தேவை இருக்கும், நகர்ப்புறங்களில் ஒரு தேவை இருக்கும். அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு தான் உள்ளாட்சி அமைப்பு என்று அழைக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் கிராமப்புற உள்ளாட்சி என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஊராட்சி, கிராமப்புற ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி என்று கிராமப்புறம் சார்ந்த ஊராட்சி இருக்கின்றது. நகர்ப்புறம் சார்ந்த ஊராட்சி மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி என்று அழைக்கப்படுகின்றன. இவை அனைத்துமே உள்ளாட்சி அமைப்புகளில் அடங்குகின்றது. உள்ளாட்சி அமைப்பை பார்க்குறோம்.
ஊரகம் சார்ந்தது, நகர்ப்புறம் சார்ந்தது. ஊரகத்தில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, திரையில் பார்க்கக்கூடியதை நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பாருங்கள். கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. நகர்ப்புறம் சார்ந்த உள்ளாட்சி அமைப்பு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி என்று அழைக்கப்படுகின்றது. இப்போ தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் எத்தனை இருக்கின்றது? கிராம ஊராட்சி எத்தனை இருக்குது, ஊராட்சி ஒன்றியங்கள் எத்தனை இருக்குது, மாவட்ட ஊராட்சி எத்தனை இருக்கின்றது, பேரூராட்சிகள் எத்தனை இருக்கின்றது, நகராட்சிகள், மாநகராட்சிகள் அப்படிங்கிற எண்ணிக்கையை நாம் திரையில் பார்க்கின்றோம். நம்ம தமிழ்நாட்டில் தற்போதைய மாநகராட்சிகள் 15 மாநகராட்சிகள் அமைந்துள்ளன. கிராமப்புற ஊராட்சி என்றால் என்னன்னு பார்க்கும் பொழுது, கிராமங்களில் செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்பிற்கு பெயர்தான் கிராம ஊராட்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிராம ஊராட்சியானது மக்களுக்கும், கிராம மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. இந்த கிராம ஊராட்சி பல வார்டுகளாக, மக்கள் தொகைக்கு ஏற்ப பல வார்டுகளாக பிரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகம் செயல்படுகின்றது. இந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் யாரெல்லாம் பணியாற்றுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், இந்த ஊராட்சியில் பல வார்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கும், அந்த வார்டு உறுப்பினர்கள், ஒரு எழுத்தர் போன்றோர் இந்த அலுவலகத்தில் பணியாற்றுகிறார்கள். இதான் இந்த ஊராட்சிக்கு அடுத்த உள்ளாட்சி அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஊராட்சி ஒன்றியம். பல ஊர்களை ஆட்சி செய்கிறது ஊராட்சி ஒன்றியம். ஊராட்சி ஒன்றியத்தில் கவுன்சிலர், ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒரு கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அந்த கவுன்சிலர்கள் ஒரு தலைவரை, ஊராட்சி ஒன்றிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னொரு துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர், ஊராட்சி துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இவர்களையெல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடியவர் வட்டார வளர்ச்சி அலுவலர், அதாவது பிடிஓ அப்படின்னு நம்ம அவரை அழைக்கின்றோம். விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. 22 ஊராட்சி ஒன்றியங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் காணப்படுகிறது. அடுத்து குறைந்த ஊராட்சி ஒன்றியங்கள் காணப்படுகின்ற மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரியும் பெரம்பலூர் மாவட்டத்தில் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் காணப்படுகின்றது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி காணப்படுகிறது. அப்போ நம்ம எத்தனை மாவட்டம் பார்த்தோம்? 38 மாவட்டங்கள் பார்த்தோம். ஆனால் 38 மாவட்ட ஊராட்சி இருக்காது. ஏன் அப்படின்னா, இது கிராமப்புறம் சார்ந்த பகுதி மட்டும்தான் மாவட்ட ஊராட்சி என்று அழைக்கப்படுகிறது. சென்னை மாவட்ட ஊராட்சியில் அடங்காது. ஏன் அப்படின்னா, அது நகர்ப்புறத்தை சார்ந்த ஒரு அமைப்பு. ஆகையினால சென்னையை தவிர மற்ற மாவட்டங்கள் அனைத்திலும் மாவட்ட ஊராட்சி அமைப்பு செயல்படுகிறது. இந்த மாவட்ட ஊராட்சி எப்படி அமைக்கப்படுகிறது என்றால், 50,000 மக்கள் தொகை என்ற அடிப்படையில் இந்த மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒரு பகுதியில் 50,000 மக்கள் தொகை இருந்தாங்க அப்படின்னா, அந்த பகுதி மாவட்ட ஊராட்சியாக செயல்படுகிறது. இந்த மாவட்ட ஊராட்சியில் பல உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, கிராமப்புறத்திலிருந்து தான். கிராம ஊராட்சி மக்கள் தேர்தல் மூலமாக தங்களுடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களின் வளர்ச்சி திட்டங்களை இந்த மாவட்ட ஊராட்சி கண்காணிக்கிறாங்க, மேற்பார்வையும் செய்கிறார்கள். இந்த உள்ளாட்சி அமைப்புகளால் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும் பொழுது, உள்ளாட்சி அமைப்புகளில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. தமிழகம் வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான் நிறைய நன்மைகளை செய்கிறாங்க. பொதுமக்களுக்கு தேவையான பணிகளை 2ஆக பிரிக்கிறோம். அவசிய பணிகள், விருப்ப பணிகள்னு 2ஆக பிரிக்கிறோம். இந்த அவசிய பணிகளும் விருப்ப பணிகளும் உள்ளாட்சி அமைப்புகளால் வழங்கப்படுகின்றன. மக்களுக்கு எது அவசிய பணி, எது விருப்ப பணி அப்படின்னு தெரிந்து அவற்றை அந்த உள்ளாட்சி அமைப்பானது செயல்படுத்தி வருகின்றது. கிராம ஊராட்சியின் பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவசிய பணிகள், அந்த ஊருக்கு என்னென்ன பணிகள் தேவை என்பதை அறிந்து அது அவசிய பணியாக கருதப்படுகின்றது. அவசிய பணினா என்ன? நம்ம தெருவில் பார்க்கலாம், வீட்டில் பார்க்கலாம், அந்த ஊரில் பார்க்கலாம், என்னென்ன வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல குடிநீர் வழங்குதல், குடிநீர் தான் முக்கியமான பணி. அடுத்து தெருவிளக்கு அமைத்தல், தெருக்களை தூய்மை செய்தல், கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்தல் அல்லது அமைத்தல், சாலைகளை அமைத்தல், மத்திய மாநில அரசுகளுடைய வருவாயை பெற்று அதற்கு ஏற்ற நலத்திட்டங்களை, அந்த அரசுகள் அறிவிக்கின்ற நலத்திட்டங்களை அந்த மக்களுக்கு செய்து கொடுத்தல். இதெல்லாம் அவசிய பணிகள், அத்தியாவசிய பணிகள், அன்றாட பணிகள். விருப்ப பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த அவசிய பணிகள் செய்து முடித்ததுக்கு அப்புறம் மீதி வருவாய் இருந்துச்சுன்னா அந்த கிராம ஊராட்சி மக்களுக்கு தேவையான மற்ற பணிகளை செய்து கொடுப்பார்கள். முக்கியமாக பூங்கா அமைத்தல்,
நூலகம் அமைத்தல், விளையாட்டு மைதானம் அமைத்தல், இந்த 3 வந்து விருப்ப பணிகளில் வருகிறது. இந்த பணிகளெல்லாம் செய்வதற்கு அந்த கிராம ஊராட்சிக்கு எப்படி வருவாய் கிடைக்கின்றது அப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன வருவாய் நம்ம வீட்டிலே பார்த்துருக்கலாம். நம்ம அப்பா அம்மா போய் அந்த ஊராட்சி மன்றத்தில் வரி கட்டிட்டு வந்திருப்பாங்க. வீட்டு வரி, தொழில் வரி, கடைகள் மீதான வரி, குடிநீர் இணைப்பு கட்டணம், நில வரியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு, சொத்து வந்து மாற்றுவாங்க, ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு சொத்து வந்து மாற்றுவாங்க, அதில் கிடைக்கக்கூடிய வரி, மற்றும் மத்திய மாநில அரசுகள் ஒதுக்குகின்ற வரி, இன்னும் பிற என்னென்ன வரி அந்தந்த ஊரை பொறுத்து சில வரிகள் மாறுபடும். இந்த வருவாயை பொறுத்து அந்த ஊராட்சியானது பல பணிகளை மக்களுக்கு செய்து கொடுக்கின்றது. இப்போ நகர்ப்புறம் சார்ந்த உள்ளாட்சி அமைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நகர்ப்புறம் சார்ந்த உள்ளாட்சி அமைப்பு நம்ம 3 பார்த்தோம். பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படின்னு 3 அமைப்புகள் இருக்கின்றது. அதே போல் கிராமப்புறம் சார்ந்த 3 அமைப்புகள் இருக்கின்றது. நகர்ப்புறம் சார்ந்த உள்ளாட்சி அமைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பேரூராட்சி முதல்ல வருகின்றது. பேரூராட்சி நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஒரு ஊர், ஒரு கிராமம். நகரமும் சாராது, கிராமமும் சாராது, அதுக்கு நடுவில் இருக்கின்ற ஒரு சின்ன ஊருன்னு சொல்ல முடியாது, பெரிய ஊருன்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் பேரூராட்சி என்று அழைக்கப்படுகிறது. இதில் எத்தனை மக்கள் தொகை இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 பேர் வாழக்கூடிய ஒரு கிராமத்தை வந்து நாம் பேரூராட்சி என்று அழைக்கலாம். இதில் ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ பேரூராட்சிக்கு அடுத்து நகராட்சி. நகராட்சி என்றால் என்ன? தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில், அதுக்கு கீழே உள்ள நிலை தான் நகராட்சி என்று அழைக்கப்படுகின்றது. இங்கே மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 லட்சமும் அதற்கு மேலே இருக்கணும். 1 லட்சம் மக்கள் தொகை அல்லது 1 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தொகையுடன் இருக்கணும். அங்கே வருவாயும் அதிகமாக இருக்கணும். வருவாய் பார்த்தோம்னா நில வரி, வீட்டு வரி, தொழில் வரி, இந்த மாதிரியான வருவாய் வந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு பகுதியை தான் நாம் நகராட்சி என்று அழைக்கின்றோம். தமிழ்நாட்டில் முதலாக நகராட்சியாக அறிவிக்கப்பட்ட ஒரு இடம்தான் வாலாஜாபேட்டை நகராட்சி. இது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இது காணப்படுகின்றது. நகராட்சி அதிகமாக காணப்படும் மாவட்டம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம். இப்போ மாநகராட்சி என்றால் என்ன? நகராட்சினா 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட இடத்தை தான் நாம் நகராட்சின்னு சொல்கிறோம். மாநகராட்சினா 10 லட்சமும் அதற்கு அதிகமான மக்கள் தொகையும் கொண்ட ஒரு இடத்தை தான் நாம் மாநகராட்சி என்று சொல்கிறோம். 10 லட்சம் மக்கள் தொகை இருக்கணும், அதற்கு ஏற்றால் போல வருவாயும் அந்த இடத்துக்கு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நகர்ப்புறங்களை நம்முடைய தமிழ்நாடு அரசு மாநகராட்சியாக அறிவித்திருக்கின்றது. தற்போது தமிழ்நாட்டில் 15 மாநகராட்சிகள் உள்ளன. 1688 உருவாக்கப்பட்ட சென்னை, நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னை தான் மிகப்பெரிய மாநகராட்சியாக, பழமையான உள்ளாட்சி அமைப்பாக காணப்படுகின்றது. மாநகராட்சியுடைய தலைவர் வந்து மேயர் அப்படின்று அழைக்கப்படுகின்றார். இந்த நிர்வாகத்தை வந்து யார் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு இந்திய ஆட்சிப்படி IAS அதிகாரி வந்து மாநகராட்சிக்கு ஆணையராக இருக்கின்றார். உள்ளாட்சி பிரிவுகள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது கிராமம், நகரம் என 2ஆக பிரிக்கப்படுகிறது. முதல்ல நகர பிரிவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மாநகராட்சி. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநகராட்சி, மாநகரம், பெரிய நகரம், பெரிய நகராட்சி. கார்ப்பரேஷன் அப்படின்னா இது ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அடுத்த பிரிவில் இருப்பது நகராட்சி. அதாவது எந்த அடிப்படையில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க அப்படின்னா மக்கள் தொகையின் அடிப்படையிலும் வருவாய் அடிப்படையிலும். பெருசு இருக்கிறதுலையே பெருசு மாநகராட்சி. தமிழகத்தில் எத்தனை மாநகராட்சிங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா சுமார் 15. பிறகு நகராட்சி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது முனிசிபாலிட்டி என அழைக்கிறோம். அதற்கும் கீழ் உள்ளது பேரூராட்சி, அதாவது டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதுதான். மாநகராட்சி தமிழகத்தில் குறைவாக இருக்கும். அடுத்த கட்டத்தில் நகராட்சி அதைவிட அதிகமாக இருக்கும். பேரூராட்சி அதைவிட எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும். இது நகர்ப்புற பிரிவுகள். இப்போ கிராமப்புற பிரிவுகள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இதை எப்படி பிரிக்கிறாங்க? ஊராட்சி, அதாவது கிராம பஞ்சாயத்துன்னு நாம சொல்றோம் இல்லையா, அதற்கு அடுத்தபடியாக இருப்பது ஊராட்சி ஒன்றியம், பஞ்சாயத்து யூனியன். அதற்கு அடுத்தபடியாக இருப்பது மாவட்ட ஊராட்சி ஒன்றியம். அதாவது இது அதிகமாக இருக்கும், அதை விட இது குறைவாக இருக்கும், அதை விட இது குறைவாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள 15 மாநகராட்சிகளுடைய பெயர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒன்று ஒன்றா சொல்ல நீங்களும்
மனதுக்குள்ளே என்ன செய்யுங்க சொல்லி பாருங்கள். அப்படியே நம்ம தெரிஞ்ச மாவட்டங்கள் தான், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரங்கள் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், திண்டுக்கல், தஞ்சாவூர், நாகர்கோவில், ஒசூர், ஆவடி. மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படணும்னா என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்டம் வந்து 10 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகையை கொண்டு இருக்கணும். அதோடு கூட அதிகமான வருவாயும் தரக்கூடிய மாவட்டமாக இருந்துச்சுன்னா தமிழ்நாடு அரசானது அந்த மாவட்டங்களை மாநகராட்சியாக அறிவிக்கின்றது. இதான் நம்ம பார்க்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி கட்டிடம். இது ஆங்கிலேயர் காலத்தில் உருவானது. இந்த மிக பழமையான மாநகராட்சி 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு ஆகும். இந்த மாநகராட்சியினுடைய பணிகள் என்ன? மாநகராட்சியை பொறுத்த அளவில் அவசிய பணியும் விருப்ப பணியும் ரெண்டும் சேர்ந்தே செய்கிறாங்க. அது என்னென்ன பணிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குடிநீர் வழங்குதல், தெருவிளக்கு அமைத்தல், தூய்மை பணி, மருத்துவ சேவை, சாலைகள் அமைத்தல், மேம்பாலங்களை அமைத்தல், சந்தைகளுக்கான இடவசதியை கொடுத்தல், கழிவுநீர் கால்வாயை அமைத்தல், திடக்கழிவு மேலாண்மை செய்தல், மாநகராட்சி பள்ளிகளை மாநகராட்சி நடத்துதல், பூங்காக்கள் அமைத்தல், விளையாட்டு மைதானங்கள் அமைத்தல், பிறப்பு இறப்பு சான்றுகளை கொடுத்தல், பதிவு செய்தல். இவ்வளவு பணிகளையும் செய்வதற்கு மாநகராட்சிக்கு எப்படி வருவாய் வருகின்றது? என்னென்ன வருவாய்? வீட்டு வரி இருக்கின்றது, குடிநீர் வரி, கடைகள் மீதான வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி, வாகன கட்டணம், மத்திய மாநில அரசுகள் வழங்குகின்ற நிதி ஒதுக்கீடு மாநகராட்சிக்கு வருகின்றது. இந்த உள்ளாட்சி அமைப்புகளிலேயே மிகவும் முக்கியமான அமைப்பு வந்து கிராம சபை கூட்டம். இது வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் நடக்கக்கூடிய ஒரு சபை கூட்டம். ஒவ்வொரு ஊராட்சியிலும் கிராம சபை கண்டிப்பாக அமைக்க வேண்டும். இது ஒரு நிரந்தர அமைப்பு. கிராம சபை கூட்டம் சின்ன சின்ன கிராமங்களிலையும் இது நடைபெறும். இது வந்து 4 முறை இந்த கூட்டமானது நடத்தப்படுகிறது. ஆண்டிற்கு 4 முறை இந்த கிராம சபை கூட்டம் நடத்தப்படுகின்றது. கிராமங்களே மக்களாட்சியினுடைய அடிப்படை ஆணிவேராகவும் கருதப்படுகின்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்பார்கள்? இந்த கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் BDO, அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர், துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள் இருக்கலாம், ஆசிரியர்கள் இதில் பங்கேற்கலாம். அதுபோக 18 வயது நிரம்பிய வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ள அனைத்து பிரதிநிதிகளுமே அந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளலாம். கிராம சபை கூட்டம் நடைபெறக்கூடிய நாட்கள் 4 மிக முக்கியமான நாட்கள். ஜனவரி 26 அன்று தான் நம்முடைய நாடு குடியரசான நாள். அந்த நாட்களிலே கிராம சபை கூட்டமானது நடத்தப்படுகின்றது. அடுத்து மே 1 தொழிலாளர் தினம் அன்றும் இந்த கிராம சபை கூட்டம் நடைபெறுகின்றது. மூன்றாவதாக ஆகஸ்ட் 15 நம்ம நாடு விடுதலை பெற்ற நாள் அன்றும் நம்முடைய இந்த கிராம சபை கூட்டம் ஒவ்வொரு சின்ன கிராமங்களிலும் ஊராட்சி மன்றங்களிலும் நடத்தப்படுகின்றது. நான்காவதாக அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம் அன்றும் இந்த கிராம சபை கூட்டம் நடைபெறுகின்றது. இது போக சிறப்பு கிராம சபை கூட்டம் அப்படின்னு நடத்துகிறாங்க. எனது 4 நாள் மட்டும் போதாது. அவசர காலங்களில் திடீர்னு ஒரு கூட்டம் போட்டு ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா இந்த நாட்களை தவிர, இந்த 4 நாட்களை தவிர அவசரங்களுக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப இந்த சபையானது, இந்த கிராம சபையானது கூடப்படுகின்றது. இதை வந்து நாம் சிறப்பு கிராம சபை கூட்டம் என்று அழைக்கின்றோம். உள்ளாட்சி அமைப்பில் எப்படி கிராம சபை கூட்டம் முக்கியமோ அதே போல் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற அமைப்பும் முக்கியமானது. உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகாரங்களை பரவலாக்குவது, ஒரு சிலரிடமே குவிந்து கிடக்காமல் எல்லோரும் இந்த அமைப்பில் வந்து, இந்த உள்ளாட்சி அமைப்பில் வந்து பங்கு பெறணும். அது முக்கியமாக பெண்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற சட்டத்தை வந்து 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. இதை கொண்டு வருவதற்கு மிகவும் முக்கியமாக உறுதுணையாக இருந்தவர் வந்து நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் ஆவார். இந்த பஞ்சாயத்து ராஜினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பலவிதமான பணிகள் வந்து அடங்கி இருக்குது. அதனால தான்
அதனுடைய நிர்வாகம் வந்து பரவலாக்கப்பட்டு எல்லோரும் இதில் பங்கு பெறணும் என்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாக கிராம சபை அமைத்தல். ஒரு ஊராட்சி மன்றம் இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா கிராம சபை அமைக்கப்பட வேண்டும். ரெண்டாவது வந்து 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு. அடுத்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்துறது. உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதும் இந்த பஞ்சாயத்து ராஜினுடைய சிறப்பு. உள்ளாட்சியில் பெண்களுடைய பங்கு. உள்ளாட்சியில் வந்து பெண்கள் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட அதிகமான பெண்கள் வந்து பங்கு பெற்று அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்களுடைய பங்கேற்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு வந்து 33% இடஒதுக்கீடை வந்து அறிவித்தாங்க. இந்த பாடத்தினுடைய கலை சொற்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே இந்த 3 அடுக்கு அமைப்பு பார்த்தாங்களா, அதனுடைய ஆங்கில சொற்கள் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். பேரூராட்சி அப்படின்னா டவுன் பஞ்சாயத், நகராட்சினா முனிசிபாலிட்டி, மாநகராட்சி கார்ப்பரேஷன், கிராம ஊராட்சி வில்லேஜ் பஞ்சாயத், ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத் யூனியன், மாவட்ட ஊராட்சி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். அன்பு மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த பாட சுருக்கத்தை வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல உள்ளாட்சி அமைப்பு என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதான் மெயின். உள்ளாட்சி அமைப்புனா மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த உள்ளாட்சி அமைப்பு வந்து மக்களையும் அரசாங்கத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாலமாக செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த 3 அடுக்கு உள்ளாட்சின்னு பார்க்கும் பொழுது கிராமப்புறம் சார்ந்து 3 அடுக்கு உள்ளாட்சி இருக்குது, நகர்ப்புறம் சார்ந்து உள்ளாட்சி அமைப்பு இருக்குது. இது மக்களுக்கு தேவையான பணிகளை அந்த உள்ளாட்சி அமைப்பு சிறப்பாக செய்து வருகின்றது. பாடத்தில் மிக முக்கியமான 2 அமைப்பு பார்த்தோம். அதில் ஒன்று வந்து கிராம சபை கூட்டம், அடுத்து 2 வந்து பஞ்சாயத்து ராஜ். இந்த 2 ரொம்ப முக்கியமானது. இந்த கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது இந்த 4 நாட்கள் சொன்னோம். குடியரசு தினம், சுதந்திர தினம், தொழிலாளர் தினம், காந்தி பிறந்த தினம். இந்த 4 நாட்களிலும் இந்த கிராம சபை கூட்டம் வந்து நடைபெறுகிறது. பஞ்சாயத்து ராஜ்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து சிறப்பு என்ன அப்படின்னா பெண்களுக்கு தனி இட ஒதுக்கீடு கொடுக்கணும், தேர்தல் நடத்தணும், நிதிகளை பகிர்ந்து கொடுக்கணும். இப்படி நிறைய அம்சங்கள் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜில் அமைஞ்சிருக்குது. செயல்பாடுகள். அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது எப்படி உங்கள் ஊரில் வந்து செயல்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக அந்த இடத்திற்கு அந்த களத்திற்கு சென்று ஆய்வு செய்திருந்தால் நன்றாக இருக்கும். கிராம சபை கூட்டம் அந்த 4 நாட்கள் நடைபெறுகிறது அல்லவா, அன்று ஏதாவது ஒரு நாள் நீங்கள் வந்து உங்கள் மாணவர்கள் நண்பர்களோடு சேர்ந்து அந்த கூட்டத்திற்கு சென்று அந்த கூட்டம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை நீங்கள் குறிப்பெடுத்து வந்து அதை பள்ளியில் விவாதிக்கலாம். அடுத்து தங்கள் பகுதியில் உள்ள உள்ளாட்சி உறுப்பினர்களும் நேர்காணல் செய்தல். உங்கள் தெருவில் இருக்கக்கூடியவங்க, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளாட்சி உறுப்பினர், உதாரணமாக ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கலாம், துணைத் தலைவர் இருக்கலாம், அந்த வார்டு பல வார்டுகள் இருக்கும், அந்த வார்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்க உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தண்ணி வரலை அல்லது கரண்ட் வரலை, மின் விளக்கு இல்லை அப்படின்னு ஒரு குறை இருக்கலாம். அந்த குறையை வந்து யார்கிட்ட சொல்லுவீங்க? உங்களுடைய வார்டு உறுப்பினர்கிட்ட சொல்லி அதை ஊராட்சி மன்ற தலைவருக்கு போய் அவர் வந்து என்ன செய்வார், அதை சரி செய்வார். அப்போ உங்கள் வார்டு உறுப்பினர்கிட்ட நேர்காணல் செய்து அவருடைய பணிகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டறிந்து நீங்கள் அதை குறிப்பெடுக்கலாம். அடுத்து நீங்கள் உள்ளாட்சி உறுப்பினர்கள் ஆனால், மாணவர்களாகி நீங்கள் 18 வயசு ஆன பிறகு நீங்கள் ஒரு பெரியவள் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஓட்டுரிமை கிடச்சிருச்சு. அப்போ நீங்களே என்ன செய்யலாம், ஊராட்சி மன்ற தலைவராகவோ அல்லது வார்டு உறுப்பினராகவோ அல்லது கவுன்சிலராகவோ அல்லது மேயராகவோ அல்லது மற்ற பதவிகளிலேயோ நீங்கள் என்ன செய்யலாம், வரலாம். வந்தீர்கள் என்றால் உங்களுடைய பணி என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பேச்சு மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், வகுப்பறையில் எடுத்து காமிக்கலாம். நான் முதலமைச்சர் ஆனால் அப்படின்னு பேசுகிறோம்ல, அதே மாதிரி நான் உள்ளாட்சி உறுப்பினர் ஆனால் என்னென்னலாம் செய்வேன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பேச்சு போட்டி மாதிரி பேசி அதை வந்து மாணவர்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம்.
மாணவர்களே, இது வரைக்கும் நம்ம பாடம் பார்த்தோம், மீள்பார்வையும் தொகுத்து பார்த்தோம். இப்போ ஒரு சில வினாக்கள் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? எத்தனை மாநகராட்சி பார்த்தோம்? 15. இந்தியாவினுடைய மிக பழமையான மாநகராட்சி எது அப்படின்னா எந்த மாநகராட்சி பார்த்தோம் சொல்லுங்க? சென்னை மாநகராட்சி. இது வந்து ஊராட்சி ஒன்றியத்தினுடைய நிர்வாக அதிகாரி, செயல்படுபவர் யார்? வட்டார வளர்ச்சி அலுவலர். அவரை நம்ம பிடிஓ அப்படின்னு சொல்கிறோம். மாணவர்களே, உங்களோட வீட்டில் என்னென்ன வரிகள்லாம் கட்டுறீங்க? வீட்டு வரி, நிலவரி, தண்ணீர் வரி, மற்ற ஒவ்வொரு வீட்டிற்கும் வேறுபடும், அப்படி தானே? உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுடைய இடஒதுக்கீடு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? முதலில் 33% கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்களுக்கு பெண்கள் நிகராக 50% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பு எது? ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிற தேர்தல் ஆணையம் இருக்கின்றது, மாநில தேர்தல் ஆணையம். இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலை நடத்தி அந்த தேர்தலை வெற்றிகரமாக முடிக்கின்றது. இந்த நம்முடைய தமிழ்நாட்டில் மாநில தேர்தல் ஆணையம் சென்னையில் இருக்கின்றது. சென்னையிலே கோயம்பேடு இருக்கின்ற அந்த பகுதியிலே நம்முடைய மாநில தேர்தல் ஆணையம் இருக்கின்றது. மாநகராட்சியினுடைய தலைவரை எப்படி நாம் அழைக்கின்றோம்? மாநகராட்சியினுடைய தலைவரை நாம் எப்படி அழைக்கின்றோம்? மேயர், மேயர் என்று அழைக்கின்றோம். இதே மாதிரி ஊராட்சி ஒன்றியம், அவங்கள எப்படி அழைக்கிறோம்? ஒன்றிய கவுன்சிலர் என்று அழைக்கின்றோம். நகராட்சி தலைவரை எப்படி அழைக்கின்றோம்? நகராட்சியினுடைய தலைவர் வந்து சேர்மன் அப்படின்னு அழைக்கிறோம். ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு பெயர். பிதா மகாத்மா காந்தியடிகள். அன்பு மாணவ செல்வங்களே, இன்று நாம் உள்ளாட்சி அமைப்புகளை மிக சிறப்பாக பார்த்தோம். நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே உங்கள் ஊரை பற்றி, உங்கள் தெருவை பற்றி, உங்கள் ஊரை சுற்றி இருக்கின்ற பகுதிகளை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டோம். என்னென்ன பணிகள் நடைபெறுகிறது, என்னென்ன வரிகள் கட்டுறோம், எப்படியெல்லாம் அவங்க வர்றாங்க, நாம் எப்படி உள்ளாட்சி உறுப்பினர்களானால் எப்படி நம்ம செயல்பட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம். மாணவர்களை, கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் இந்த உள்ளாட்சி பிரதிநிதியாகி உறுப்பினராகி நீங்களும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பணி செய்து பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் வாழ்த்துகின்றேன். விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.